கிளாஸ் விட்டதால கூட்டிட்டு கிளாஸ் ரூம் கூட்டுறது ஆயாமா கூட்டுவாங்க, பிள்ளைங்க கூட்டுவாங்க. செயின்ட் பால் ஸ்கூல் ரொம்ப மோசமான ஸ்கூலா இருக்கு மாயாவரத்துல. நான் வந்து நேற்று தான் புதுசாக வந்து சேர்ந்தேன். 4:30 மணிக்கு பெல் அடிக்கிறப்ப ஒரு மிஸ் வந்து கூட்ட சொன்னாங்க. கூட்ட சொல்கிறப்ப நான் வந்து சொன்னேன், மிஸ் வேனுக்கு லேட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து நான் போகணுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து உனக்கு புதுசாக பூந்த வந்து சேர்ந்தப்ப உனக்கு என்ன இவ்வளோ திரும்ப கண்ணத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அடிக்கும்போது யாரும் கூட இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லாம் வந்துட்டாங்க, கிளாஸ்ல யாருமே இல்லை. நீ மட்டும் தான் இல்லையா? ஆமாம். நேற்று காலையில் வந்து பொண்ணு சேர்த்துருக்கோம் சார். சாயந்தரம் வரப்போ இன்னொரு ஆள் வந்து ஃப்ரெண்டோட அப்பா வந்து அடிச்சு வீட்டு விட்டார் சார். அடிச்சு தெரியாது சார் எனக்கு. காய் வீட்டில் பார்க்குறேன், மூஞ்சி பேர் மொபைல் வீங்கி வச்சுக்கிட்டா டீச்சர் கூட சொன்னாங்க, நான் வீட்டில் பார்த்து வேலை போட்டு சொன்னேன், அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காலையில் போய் கேட்டதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டீச்சரே வேணாங்கிறாங்க, நான் அடிக்கவே இல்லை, பொண்ணு பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ அடிச்ச பொண்ணு யார் டீச்சர்னாக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. டீச்சர் வாங்க சார், டீச்சர் வாங்கிட்டோம், டீச்சர் வேறு ஸ்கூல் சார் பொண்ணு கொண்டு வர சார். அடிச்சு இல்லைக்கா அடிச்சு கொண்டு பிள்ளையோ ஒரு நாள் சார், ஒரு நாள்லேயே வந்து மம்பரத்தை அடிக்கிறாங்கக்கா, ஒரு வருஷம் போய் அடிப்பாங்க. ஒண்ணுங்க போனாக்கா முட்டி போட சொல்றாங்களாம். 10 பொண்ணு ஒன்னா போமா, ஒரு 10 மாதம் சொல்லுங்க. பில் அடிக்கிறாங்க சார். 10 பொண்ணு போனுச்சுன்னா ஒரு 10 போக முடியுமா? இன்னும் மாற்றி தான் போகணுங்க. வந்து முட்டி போட சொல்லியிருக்கு. போன வருஷம் சார் என் பொண்ணு பெரிய பொண்ணை படிக்க வச்சேன், 3-4 நிமிஷம் நிப்பாட்டாங்க. அதே பொண்ணு ஆச்சுட்டு போய் தேசிய விட்டான். நல்லா படிச்சு மார்க் வாங்கி இன்னைக்கு 380 மார்க் வாங்கி சார். இன்னைக்கு 11 படிக்க பொண்ணு படிக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.